ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லெவலப் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? தி கிரேட் டெவில் எம்பரர் டெவலப்மெண்ட் சிஸ்டம். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? ஒரு சாதாரண டெவில் எம்பரர் கிடைக்கிற மர்மமான டெவலப்மெண்ட் சிஸ்டம்னால அவர் இந்த வேர்ல்டில் எவ்வளோ பவர்ஃபுல்லானுங்கிறத சொல்கிற ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் இது. கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 9 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா? போன எபிசோட் நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒரு டாஸ்க் வந்திருக்கும். இங்கே இருக்க எலைட் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் 10 டைம்ஸ் ஸ்ட்ராங்காக்கணுன்னு. ஹீரோ அதுக்காக வாலண்டியராக குயிங்டனை கூப்பிட்றான். அவள் அப்படியே வந்துருக்கா. கிட்ட வா. அவள் அப்படியே ஒரு பதட்டத்தோடு வந்துருக்கா. டீமன் கிங் அவன் அப்படியே அவன் தலையில் கையை வச்சு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவசரா டீமன் கிங் மை லார்ட், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் ஃபுல்லாக உடம்பே அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டீமன் ரேஸ் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குது? அது மட்டும் இல்லை, நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல, இவரோட பாயிண்ட் எல்லாம் வெறும் 100,000 கீழே தான் இருக்குது. இவரோட கல்டிவேஷன் லெவலும் ரொம்ப பேடாக இருக்குது. அவன் அப்படியே கையை எடுத்துட்டு அவன் உடம்புலேருந்து அப்படியே பிளட்டை வெளியே எடுக்கிறான். அதை பார்த்ததும் இங்கே அந்த ஹோமங் சொல்கிறான், இது டீமன் எம்பரரோட பிளட் ஆச்சு. ஹீரோ சொல்கிறான், இதை எடுத்துக்கன்னு. வேணாம் டீமன் கிங், மை லார்ட், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த சாதாரண டிசபிள் எப்படி இதை எடுத்துக்க முடியும்? நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், எடுப்பியா எடுக்க மாட்டியா? ஓகே மை லார்ட்னு அப்படியே வாங்கி வாயில் போட்டா. இங்கே சுற்றி நிற்கிற கார்டு சொல்கிறான், இது டீமன் எம்பரரோட பிளட்ரா, இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? அதை அவர் அசால்ட்டாக கொடுத்துருக்காரு. என்ன நடக்குது இங்கே? பார்த்தா அவள் கத்திக்கிட்டு இருக்கா. அவள் உடம்புக்குள்ள ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு போல. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவள் முடி கலரு மொத்தமே மாறிடுச்சு. அப்போ ஹீரோ சொல்கிறான், இவரோட பாடி ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த டீமன் எம்பரரோட பிளட்டை அடாப்ட் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது போல. பட் இதுலேருந்து அவள் சர்வை ஆகணும்னா அவரோட ஓன் வில்லால் மட்டும்தான் முடியும். அப்போ அவள் அம்பூட்டு வழியிலையும் திங்க் பண்ணிக்கிருக்கா. டீமன் எம்பரர் என் மேலே நிறைய ட்ரஸ்ட் வச்சுருக்காரு, அதை நான் காப்பாற்றி ஆகணும்னு அதை ஓவர் கம் பண்ணிட்டு வரா. வெளியே வந்ததும் ஒரு கற்று தான். கத்தில் இங்கே நின்ற மொத்த கார்ட்ஸும் பறந்துட்டானுங்க ரிலீஸ் ஆன பவரில். ஹீரோ பார்க்குறான், இன்ட்ரெஸ்டிங். பார்த்தா அவள் முடி கலரு ரொம்ப க்யூட்டாகவும் ஆயிட்டா. அப்படியே லேண்ட் ஆகி வரா. மேலேருந்து கீழே வந்து பார்க்குறா, என்ன இது, என் முடி எம்பரர் மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்ததும் தேங்க்யூ டீமன் கிங்னு ஹீரோவோட காலிலே விழுந்துட்டா. இங்கிட்டு பார்த்தா இவனுங்க, அடி பாவி, பவர் கிடைச்சே சரி, எங்களை ஏண்டி அடித்தேன், நாங்கள் வாட்டில் ஓரமாக தானே நின்றோம். ஹீரோ சொல்கிறான், உன்னோட கல்டிவேஷன் லெவல் இப்போ 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீ இந்த டீமன் எம்பரர் பிளட்டுக்கு தகுதியானவனு நிரூபிச்சுட்ட. அப்போ ஒரு சவுண்டு, ஏய் 100 டைம்ஸா? குட்டிச்சத்தை வந்து கத்திக்கி இருக்கா. டேய், உன்னை 10 டைம்ஸ் தான்டா ஸ்ட்ராங்காக்க சொன்னேன். ஹீரோ பார்க்குறேன், ஓடி எங்கிட்டு. ஹீரோ குயின்டன்ட்ட சொல்கிறான், நீ முன்னாடி ஸ்டார்லைட் லெவலில் தான் இருந்தான்னு நினைக்கிறேன். இப்போ நீ டிவைன் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்ட. உன்னோட கல்டிவேஷன் லெவலும் இப்போ முன்னாடி வந்தானுங்களே இந்த 3 ஹியூமன்ஸ், அவனுங்களோட ஸ்ட்ராங் ஆகிட்ட. அதை கேட்டதும் தேங்க்யூ டீமன் கிங், நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணுறேன், நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த சாப்டர் 10 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா? நம்ம ஹீரோ குயின்டனுக்கு பவரை கொடுத்துருப்பான். இப்போ மற்ற ஆள் கொடுக்கறதுக்காக அவன் பிளட்டெல்லாம் கேதர் பண்ணிக்கிருக்கான். அப்படி கேதர் பண்ணதும் அவனே ஃபோர்ஸ்ஃபுல்லாக மொத்த ஆளுக்குள்ளே அனுப்பிட்டு இருக்கான் அவன் பிளட்டை. அது உள்ளே போனதும் அவனுங்க பாடியெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. நகம் எல்லாம் அப்படி பெருசாக வளருது. பாடியெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அப்படி ஆகும்போது கத்திக்கிருக்கானுங்க. அந்த ஸ்டேஜ் முடித்ததும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு வரானுங்க. அவனுங்களுக்கும் பார்த்தா ஹீரோட முடி கலர் தான் அவனுங்களுக்கு ஆயிடுச்சு. அவங்களால ஃபீல் பண்ண முடியுது, இந்த பவர், நம்ம இப்போ ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டோம்டா. அப்படியே அவனுங்களும் ஹீரோக்கு முன்னாடி முட்டி போட்டு உட்காந்துருக்கானுங்க. தேங்க்யூ டீமன் கிங். ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான், இந்த டீமன் கிங்கோட பிளட் நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. ஒரு குரூப்பாக இருக்க டீமன் வாரியர்ஸே இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகியிருக்கே. பட் இருந்தாலும் இது லாங் டேர்ம் சொல்யூஷனுக்கு ஒர்க் ஆகாது. நான் வேறு ஏதாவது வழியை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அப்போ தான் டீமன் கிளானை இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆக்க முடியும். பட் எனக்கு ஒன்று தெரியவே இல்லை. நான் ரெட்ரீட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இந்த அவுட் சைடு வேலை என்னை விட சுப்பீரியர் எவனும் இருக்கானான்னு முதல்ல நான் செக் பண்ணணுன்னு அவன் திங்க் பண்ணிக்கிருக்கான். இங்கிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் கொடுக்குறான். நான் உங்களுக்கு 1 month டைம் தரேன். இந்த டீமன் கிளானில் இருக்கிற டேலண்டான சில்ட்ரன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பவரை கொடுக்கணும். அதை சொன்னதும் தேங்க்யூ டீமன் கார்டு, எங்களுக்கு டாஸ்க் கொடுத்ததுக்கு அதை நாங்கள் நல்லா செஞ்சு முடிக்கிறோம்னு ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ டாஸ்கில் அடித்த 3 வெப்பனையும் அப்படியே எடுக்கிறான். இந்த 3 மேஜிக் வெப்பன்ஸ், இதை நீங்கள் எடுத்துக்குங்கன்னு குயின்டன், அப்புறம் அந்த மோகன்,
அப்புறம் இன்னொருத்தனும் கொடுக்குறான். அவன் சொல்கிறான், இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எனக்கு குப்பை மாதிரி தான், பட் உங்களுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அவங்க எஸ் மை லார்ட். ஹீரோ சொல்கிறான், சரி ஓகே, பேச்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் இடத்த விட்டு காலி பண்ணுங்க. அப்படியே எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ குட்டிச்சாத்தான் சொல்றா, பிக் பிரதர் ஏன் ரிவார்டை இந்த டைம் நீங்கள் எடுத்துக்கல, ரிவார்டை நீயே வச்சுக்கப்பா. அது மட்டும் இல்லை பிரதர், உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் வந்திருக்கு. அவன் தலையில் அடிச்சுட்டு, அடி பாவி, இப்போ தாண்டி ஒரு டாஸ்க் முடிஞ்சு அதுக்குள்ளேயா, சரி சொல்லு. டாஸ்க் என்னன்னா, இந்த டீமன் கிளான் பாப்புலேஷனை 1 lakh கொண்டு போகணும். மிஷன் சக்ஸஸ் ஆச்சு 10 மேஜிக் வெப்பன் ரிவார்டாக கிடைக்கும். ஒரு வேலை ஃபெயிலியர் ஆச்சு, இந்த டீமன் எம்பர் பேலஸே பெனால்ட்டி ஆயிரும், அதாவது டெஸ்ட்ரே ஆயிரும் சொல்கிறேன் பிரதர். அவன் என்னது 1 lakh நியூபியா, இந்த மிஷன் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் போலையே. பிரதர் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா எத்தனை பீப்புள்ஸ் இந்த டீமன் எம்பர் பேலஸில் இருக்காங்கன்னு? அவன் கேட்குறான், என்னது உன்ட்ட அந்த ஃபீச்சர் வேறு இருக்கா? ஏய் நான் சிஸ்டம்பா, என்னால் எல்லாமே முடியும். சரி ஓகே காட்டி தொலை. அவள் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறா. பார்த்தா பாப்புலேஷன் வெறும் 150 தான் இருக்குது. அவன் மனசு உடஞ்சிட்டான். அடி பாவி, இதுக்கு அடி காட்டுனேன், நான் 1 lakh போய் எவனை பிடிச்சி வந்து அமுக்குறதுனே தெரியாமல் இருக்கேனே. அவள் அப்படியே பார்த்துக்கிருக்கா. என்னடா அவன் பண்ணுறான். இதோட இந்த சாப்டர் 10 முடியுது. சாப்டர் 11 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ குட்டிச்சாத்தான் வந்து சொல்கிறான், ஏய் பாப்புலேஷன் வேறு 150 தான்ப்பா இருக்குது, எனக்கு என்னென்னா 1 மந்த்துக்குள்ளே 1 லட்சம் பேரில் வேணும். இது நோவைஸ் டாஸ்க்கு, இதை நான் பண்ணித்தாகணுமா? அவசரா, ஆமாம் ஆமாம் நீங்கள் பண்ணித்தாகணும். ஆனால் அவன் மைண்டுக்குள்ளே கத்திக்கிட்டு இருக்கா, டேய் டெவில் பேலஸோட லெவல் 999க்கு மேலே இருக்குடா, இது ரொம்ப அப்நார்மலாக இல்லை? நான் கேள்விப்பட்ட வர எந்த ஒரு நோவைஸ் வில்லேஜில் இந்த அளவுக்கு லெவல் இருக்காரா? இது ரெடிகுலஸ், இது ரொம்ப ரெடிகுலஸாக இருக்குது. இங்கே ஹீரோஸரான், ஏய் என்னை குறைச்சி மதிப்பிட ட்ரை பண்ண டெட் பாடி நீந்தான்னு மிரட்டி விட்றான். அவள் பயந்துக்கிட்டே ஓகே பிரதர் ஓகே. ஹீரோ சொல்கிறான், ஏய் இந்த டீமன் எம்பர் ஹாலில் இருந்து 100 மைலுக்கு சர்ச் பண்ணு, யார் யாரெல்லாம் இந்த டீமன் கிளானோட பிளட் லைனில் இருந்திருக்காங்க, அது மட்டும் இல்லை யார் யாருக்கெல்லாம் கல்டிவேஷன் சூட் ஆகுமோ அவங்க எல்லாரையும் சர்ச் பண்ணு. அவசரா ஓகே இப்போயே ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே கல்டிவேஷன் சூட்டபிள் ஆகிற எல்லாரையும் சர்ச் பண்ணுறா. பட் ரிசல்ட் வந்தது என்னவோ யாருமே சூட் ஆகலைன்னு வந்துருச்சு. அவசரா இங்கே மொத்தமாக 4.5 மில்லியன் பீப்புள் இந்த டீமன் கிளான் பிளட் லைனில் இருக்காங்க. பட் அதில் வெறும் 3,10,000 பேருக்கு தான் கல்டிவேஷனே சூட்டபிள் ஆகுது. ஹீரோ சொல்கிறான், என்னது வெறும் 3,10,000 தானா? ஆமாம் பிக் பிரதர், நீங்கள் உங்கள் அத்தாரிட்டி யூஸ் பண்ண விரும்புகிறீங்களா? என்ன அத்தாரிட்டியா? ஆமாம் பிக் பிரதர், நீங்கள் கொஞ்சோண்டு பணம் மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்காக அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் அறிவிச்சிறேன். இங்கே இருக்கிற எல்லா டீமன் டிசபிள்ஸுக்கும் நான் ஒரு மெசேஜை போட்டு விட்றேன். நான் ரொம்ப மோசக்காரனா இல்லைப்பா, இந்த மெசேஜை ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு காசு வேணும்ல, அதுக்கு தான் பிக் பிரதர். அது ஹீரோ சொல்கிறான், அது நான் ஒரு தேவையும் கிடையாது. அவன் அப்படியே வாயாலே பவர் எடுத்துக்கிருக்கான். அவன் அப்படியே வாய்ஸ் மெசேஜ் டைரெக்டாக போட்டுக்கிருக்கான். ஏய் இந்த வேர்ல்டில் இருக்க ஆல் டீமன்ஸ் எல்லாரும் கவனிங்கடா. அவன் விட்ட மெசேஜ் மொத்த பேருகிட்டையும் போயிட்டுருக்கு. இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க, ஷாக்கு. என்னது அவரா? நான் தான் டீமன் எம்பரர் சியோட்டிங் பேசுகிறேன். நான் ரொம்ப நாள் தூக்கத்துக்கு அப்புறம் இப்போ தான் கண்ணை முடிச்சிருக்கேன். ஏய் டீமன் கிங் வந்துட்டாரா? டீமன் கிங் வந்திருக்கிறாரா? இம்மிடியட்டா நம்ம டெவில் பேலஸ்க்கு அசம்பிள் ஆகுங்கடா எல்லாரும். நம்ம டீமன் கிளான் இன்னும் இழந்து ரைஸ் ஆக போகுது. ஹீரோ சார் நான் கொட்டி சேர்த்தாங்கிட்ட, ஏய் இதுக்காகப்பா நீ மணி கேட்ட? இந்த மெசேஜை ப்ராட்காஸ்ட் பண்ணுறது என்னாலே முடியுமே. டேய் பிரதர் என்னை கொஞ்சம் கூட சர்வே ஆக விட மாட்டீல, அழுதுகிட்டு இருக்கா. என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, வீக்கஸ்டான ஆளுகிட்ட தான் ஹோஸ்ட்டாக சூஸ் பண்ணணும்னு சொன்னாங்களே, இவன் டீமன் கிங்கு என்னை பாடுபடுத்துறானேன்னு அழுதுகிட்டு இருக்கா. அவன் விட்ட மெசேஜ் இங்கே எல்லா சைடும் மூளை முடுக்கெல்லாம் போயிட்டுருக்கு. அங்கே நின்று ஒருத்தன் பார்க்குறான், ஏய் இது டீமன் கிங்கிட்ட இருந்து கால்றா. பார்த்தா 4 பேர் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க தான் அந்த 4 கார்டியன்ஸாக இருக்கணும். ஏய் டீமன் கிங் வந்துட்டாரு. இப்போ மறுபடியும் இந்த டீமன் கிளான் ரைஸ் ஆக போதுரா. இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஒரு பறக்கிற கல் மேலே ஒரு மரத்துக்கு அடியில் 2 பேர் உட்காந்துருக்கானுங்க, ஏதோ சாப்பிட்டுக்கு இருக்கானுங்க. அப்படி சாப்பிட்டுக்கு இருக்கும்போதே, டேய் இதை ஃபீல் பண்ணியா? ஏதோ டீமன்கிட்டருந்து வர பவர் மாதிரி இல்லை? அதுக்காக சொல்கிறான், ஏய் டீமன்ஸ் எல்லாம் தான் செத்துட்டாங்களாப்பா, இன்னும் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அதுக்காக சொல்கிறேன், நோ இந்த பவர் ரொம்ப சிமிலராக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒருத்தனை அடித்தோமே அவன்ட்டு மாதிரி இல்லை. அதுக்கு அவனும் அனலைஸ் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இந்த பவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பட் என் கண்ணால் எதையுமே பார்க்க முடில. அவன் சொல்கிறான், அவனை அன்னைக்கு அடித்தமே அந்த ஃபீலிங் இவனுங்க 2 பேரும் க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டே சொல்கிறானுங்க. மறுபடியும் அந்த ஃபீலை அனுபவிச்சு பார்த்துருவோமா?
அப்போத்தானே அவங்கிட்ட வர்ற ட்ரூ ஃபியரை நம்ம பார்க்கலாம். இதோட இந்த சாப்டர் 11 முடியுது. சாப்டர் 12 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறக்காக அந்த 2 பேரும் வந்துக்கிருக்கானுங்க. டேய், இந்த டைம் அந்த யங் சில்ட்ரனுக்கு நல்லாவே லெசனை கற்றுக் கொடுக்கணும்டா. அவன் போகும்போதே சொல்லிக்கிருக்கான், இந்த டைம் அவனை எப்படி அவமானப்படுத்தலாம். டேய், அவனோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அவனை கொன்றுவோம். என்ன சொல்கிற? இங்கே குட்டிச்சத்தானுக்கு ஏதோ த்ரெட் வர்றது சென்ஸ் ஆயிடுச்சு. யாரோ நம்ம ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ண வந்திருக்கான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவள் செக் பண்ணி பார்க்குறா. பிரதர்கிட்ட அவனுங்க ஃபைட் போட்டால் நம்ம ஹீரோ சஃபர் ஆவான்னு செக் பண்ணுறா. பார்த்தா அவனுங்க 2 பேரோட ப்ரொஃபைலும் வருது. பார்த்தா காய்ஸ், இவனுங்க தான் நம்ம ஹீரோவை 1,00,000 வருஷம் முன்னாடி இவளை அவமானப்படுத்தினதே இவங்க 2 பேரும் தான். அவள் அதை பார்த்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கானுங்க. எப்படிடா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அவன் அடி வாங்குறத பார்க்கணும் கதறிக்கிட்டு இருக்கா. இவன் ஹீரோ கேட்குறான், ஏய் என்னாச்சு உனக்கு? ஹீரோ அங்கேருந்து மொத்த இதுக்கும் ஆர்டர் கொடுக்குறான். ஏய் டீமன் கிளான், எல்லாரும் இங்கே அசம்பிள் ஆகுங்கடா. டீமன் கிளான் இன்னையிலேருந்து ரைஸ் ஆக போகுது. பூரா பயிலும் வந்துக்கு இருக்கானுங்க. இங்கே பார்த்தா குயின்டைன் சொல்லிட்டு இருக்கா, பியூர் புல்லட் இருக்காலாம் ஒரு சைடு போ, மிக்ஸ்டு புல்லட் இருக்காலும் ஒரு லைனில் இல்லை. அப்போ தான் அவங்களெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படியே செப்பரேட்டாக 2 பிளட் லைனு பிரித்து வச்சுருக்கானுங்க. ஹீரோ டெவில் பேஸுக்குள்ளேருந்து பார்க்குறான். வாவ், நிறைய எங்கான ஜென்ரேஷன் இந்த டீமன் டிசபிள்ஸில் பியூர் பிளட்டாக இருக்கானுங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். அவன் அப்படி பார்த்துக்கு இருக்கும்போதே குட்டிச்சாத்தா வந்து சொல்கிறா, பிக் பிரதர் உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன். அவன் கேட்குறான், என்னப்பா அந்த ஹியூமன் மாஸ்டர்லாம் என்னை அடிக்கிறதுக்கு வந்துருக்கானுங்களா? அப்போ குட்டிச்சாத்தான் கேட்குறா, பிக் பிரதர் உங்ககிட்ட வேற எதுவும் சிஸ்டர் இருக்கா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியே ஷாக்கில் கேட்குறா. ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஆல்ரெடி ஃபீல் ஆச்சுப்பா. அந்த 2 காயோட பவர்னு என்னால் நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது. அவனுங்க ஏன் விட்டானா, இதுதான் பெர்ஃபெக்டான டைம். இப்போ இந்த டீமன் ரேஸ் டிசபிளுக்கு எதிராக நான் அவனுங்களை அடிச்சுக்கொண்டா என்னோட பேர் திரும்ப வந்துடும்ல. என்ன சொல்கிற? அவன் அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு அப்படியே டெவில் பேலஸ்க்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கான். இங்கே வந்திருக்க எல்லாரும், டேய் அங்கே பாருங்கடா, டீமன் எம்பரர் வந்துட்டாரா. இங்கே எல்லாரும் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் எல்லாரும் முட்டி போடுங்கடா. அதில் ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, டெவில் எம்பரர் நான் நம்புகிறேன் ஒரு நாள் இந்த பவர்ஃபுல்லான ஃபோர்ஸில் நானும் ஜாயிண்ட் ஆகணும். எல்லாரும் முட்டி போட்டானுங்க. ஏய் டெவில் எம்பரரை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கடா. ஹீரோ சொல்கிறான், எல்லாரும் எந்திரிங்க. எல்லாரும் எந்திரிச்சு அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க. அதில் ஹீரோ பர்டிகுலராக 2 பேரை கூப்பிட்றான். ஒரு புலி மாதிரி ஒருத்தன், இன்னொன்று மாடு மாதிரி இருக்கான். நீங்கள் 2 பேர் இங்கே வாங்கடா, டெவில் எம்பரரை நாங்கள் க்ரீட் பண்ணுறோம். அவன் சொல்கிறான், உங்களோட நேம் என்னடா? அதுக்கு அந்த மாடு மாதிரி இருக்கேன் சொல்கிறான், எனக்கு நேமே இல்லை. அந்த புலி மாதிரி இருக்கேன்னு சொல்கிறான், எனக்குமே நேம் இல்லை. ஓ, உங்கள் 2 பேருக்குமே நேம் இல்லையா? சரி ஓகே, இன்னையிலேருந்து உன்னோட நேம் நியூ ஹாங், உன்னோட நேம் பிளாக் டைகர். தேங்க்யூ டீமன் கிங், எங்களுக்கு இப்படி பேரை கொடுத்ததுக்கு. இங்கே குட்டிச்சாத்தன் கத்திக்கு இருக்கா. டேய் என்னடா பேரை கொடுத்துருக்க, ஒரு நல்ல பேரை கொடுக்க வேண்டியதாடா. அவன் அதை கூட கண்டுக்காம மேலே பார்க்குறான். ஃபைனலாக அவனுங்க வந்துட்டாங்க. இதோட இந்த சாப்டர் 12 முடியுது. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை காய்ஸ்.